தமிழ்நாடு பாஜகல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. 2015 இருந்து பாஜகவோட அமைப்பு செயலாளர் இருந்தது கேசவ விநாயகம் தான். கேசவ விநாயகம் பெரும்பாலும் திரை மறைவுல இருந்து வேலை பார்க்கிறவரு. திரை முன்னாடி இருந்து வேலை பார்க்கறவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இவங்களாம் நம்ம எல் முருகன் இவங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் எங்க மீட்டிங் போனோம், எத்தனை பேர் வருவாங்க, எல்லாத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் கேசவ விநாயகம் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு பின்னாடி இருந்து. சூப்பர்வைசர்லப்பா அவர் தான் டான், சூப்பர் பவர், டண்டனக்கா டான்னு சொல்ல டானே அவரு தான். ஓகே. இப்ப அந்த டான 2015 இருந்தார்ல, இப்ப தூக்கிடுறாங்க. அந்த பொறுப்புல இருந்த அமைப்பு செயலாளர் பதவியில இருந்து தூக்கிடுறாங்க. என்ன சொல்றாங்க, நடைமுறையா நடக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப வருஷமா பொறுப்புல இருந்தாங்கன்னா எலெக்ஷன் வந்தா பறிச்சிடுவோம் அந்த மாதிரியா, வேற பொறுப்பு நாங்க கொடுப்போங்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு புதுசா சத்பாவ்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சத்பாவா? என்ன சத்து மாவு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சத்து பாவு? சமுதாய நல்லெண்ணம் பொறுப்புன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம். சமுதாய நல்லெண்ணம் முன்னாடி இருந்து இல்லையான்னு கேட்கக்கூடாது, இப்ப கொடுத்துருக்காங்க. பாஜக அமைப்பு செயலாளரா இருந்துட்டு சமுதாய நல்லெண்ணம் இல்லைன்னா இப்படி இல்லாம இருக்குமா, அதுதான் சொல்ல வரேன். அதான் அதே மாதிரி இந்த வட மாநிலத்துல, ஐ மீன் தமிழ்நாட்டுல இந்த வட மாவட்டங்கள்ல RSS உடைய பாஜக, RSS என்ன சொன்ன RSS பாஜக சொல்லுங்க, அது மாநில செயற்குழு பொறுப்பாளரும் தொடர்வாருன்னு சொல்றாங்க. வட மாவட்டமா இல்ல வட மாநிலம்? வட மாவட்டம். ஓகே. இங்க சாதனை பண்ணது பத்தாதுன்னு வட மாநிலத்துக்கு வேற கூட்டு போவாங்களோன்னு நினைச்சேன். பட் அந்த முடிவை பிஜேபியே எடுக்கல. என்னன்னா அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகல, ஒரு பிரச்சனையா தான் போயிட்டே இருந்துச்சு. அப்பவே கேசவ விநாயகம் தூக்கப்படுவார்லாம் சொன்னாங்க. இப்ப என் பக்கத்துல உட்காரன்னு அண்ணாமலை உட்கார வச்சுட்டாப்ல கேசவ விநாயகத்தை. எனக்கு மட்டும் பொறுப்பு தெரியல, உங்களுக்கு மட்டும் பொறுப்பாண்டு கட்சி முன்னெடுத்து தொடர்ந்து போர் அனுப்பினதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் PL சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வந்தப்பவும் ஒரு தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுவும் அண்ணாமலை இந்த தேர்தல் பணிகள்ல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாருன்னு புகார் போயிருக்கான். அதனால RSS நிர்வாகிகள், பிஜேபி நிர்வாகிகள் சில பேர் அண்ணாமலையை கூப்பிட்டு கேட்டிருக்காங்களாம். அவர் என்ன ஏன் இந்த மாதிரி தேர்தல் பணியில இருந்து தள்ளி போறீங்க, கட்சி நடவடிக்கையிலே உள்ளே வரமாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டோன்னா, வியூகம்னு ஏதாவது இருக்கா திமுகவை வீழ்த்துறதுக்கு? என்கிட்ட அதை பத்தி யாருமே டிஸ்கஸும் பண்ணல, பேசவும் இல்லை. சும்மா பேப்பர்ல இருக்கிறத நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் 20,000 புக்கு பிடிச்சிட்டு என்கிட்ட வியூகத்தை கேட்காம நீங்க பாட அமைக்கலாமா? அதான் என்ன மரியாதை? 6 தொகுதி கொடுத்தீங்களே, ஒரு தொகுதி கூட கொடுங்க, வியூகம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சரி, வியூகத்தை சொன்னா மட்டும் டிரான்சாக்ஷன் போடுங்க. அடுத்த செய்திக்கு போலாம்.